9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் தியானத்துக்கு கடந்து செல்வோமாக. எபிரியர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஜெபனுமாக. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களுடைய நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். தேவரீர் உமது ஈவ வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உமது வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற போது தேவரீர் எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, எழுச்சி, முதிர்ச்சி ஏற்படத்தக்க விதமாக இன்னுமாய் நாம் ஆவிக்குரிய நற்குணங்களிலும் கனிகளிலும் பெருகத்தக்க விதமாக, நிலைத்திருக்கத்தக்க விதமாக உம சித்தம் அறிந்து, உம சத்தியம் அறிந்து நாம் உம சித்தத்தின்படி சத்தியத்தின்படி வாழத்தக்க விதமாகவும் நீங்கள் இன்று எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நற்சாட்சிகளாக இருக்கவும், உமது மகிமையிலே பிரவேசிக்கத்தக்க வாழ்க்கை வாழத்தக்க விதமாகவும் நீங்கள் இன்று எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் இன்று எங்களுக்காக பிராயச்சித்தம் செய்த எங்களுடைய பிரதான ஆசாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிப்போமாக. குறிப்பாக ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த பிராயச்சித்தம், சிலுவையிலே அவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். நாம் செய்த பாவங்கள் நிமித்தம் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்படுகின்றார். எங்களுடைய பாவத்து நிமித்தம் நாம் தண்டிக்கப்படுவோமாக இருந்தால் நாம் மரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், கொலை செய்யப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே, எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நாம் கொலை செய்யப்பட வேண்டிய இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை பார்க்கிறோம். அதைத்தான் அவர் பாவநிவாரண பலியாக மரித்தார், அல்லது நமக்கான பிராயச்சித்தத்தை அவர் செலுத்தினார், பரிசுத்தை அவர் செலுத்தினார் என்று பல அர்த்தங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று. எங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதை நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் ரட்சிப்பை, அவருடைய சிலுவை மரணத்தினாலே ரட்சிப்பை பெற்று நாம் பரிசுத்த ஜீவம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தருடைய சிலுவை மரணத்தினால் உண்டாகிய அந்த ஆசீர்வாதத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து நாம் நினைவு கூறத்தக்க விதமாக அவருடைய மரணத்தை நினைவு கூறவும், அவருடைய மரணத்தில் உண்டாகிய ஆசீர்வாதங்களை நினைவு கூறவும் நாம் இன்று திருவிருந்தை அனுசரிக்க இருக்கின்றோம். ஆக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தையும் நாம் இங்கே தியானிக்க இருக்கின்றோம். அதனால் தான் எங்களுக்காக பிராயச்சித்தம் செய்த எங்களுடைய பிரதான ஆசாரியன் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்பட்டேன். என்று சொன்னால், எபிரேய நிருபத்தை நீங்கள் இன்று அநேக அதிகாரங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிகமான வசனங்களை வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். அங்கே ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ற சொற்பதங்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் வாசிக்கின்ற போது அவதானிக்க முடியும். அன்பானவர்களே, அந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்தார்? வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை, ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அந்த மீட்பு எதிலிருந்து? நாம் எங்களுடைய பாவ சுபாவத்தினால் துணிகரமாக மறைமுகமாக கர்த்தருடைய பிரமாணங்களை மீறி செய்த அத்தனை பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதனாலே நாம் மரித்த பிற்பாடும் நித்தியத்திலே பரலோகத்திலே தேவனோடு வாசம் செய்யத்தக்க சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த நித்திய மீட்பு என்பது நாம் மரண பரிந்தும் வரையிலும் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கின்றவனாகவும், மரணத்தின் பிற்பாடு உயிர்த்தெழுந்து தேவனோடு கூட அவரோடு பரதேசில் இருக்கின்ற அந்த மகிமையான ஆஸ்வாதமான வாழ்வை நித்திய மீட்பு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. அந்த நித்திய மீட்பு நமக்கு எதனால் உண்டானது? அவருடைய மரணத்தினால் உண்டாகியது, அவருடைய இரத்தத்தினாலே உண்டானது என்று இங்கே நாங்கள் வாசிக்க போன்ற வேத வசனங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இந்த எபிரேய நிருபம் சொல்லுகின்ற போது அந்த வெள்ளாட்டு கடா, இளங்காளை இவ்வாறான மிருக பலிகளை குறித்து அவர் பேசுகின்ற போது அந்த மிருகங்களுடைய ரத்தம் பழைய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்படுவதில் அல்ல, அங்கே கிறிஸ்துவின் மரணத்தின் நிலப்படங்களாக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இந்த மிருகங்கள், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை போன்ற புறாக்கள் போன்ற பறவைகளுடைய ரத்தம் சிந்தல் கூடாக பாவ மன்னிப்பு நமக்கு பாவ மன்னிப்புக்காக செலுத்தப்பட்டது என்று பார்ப்போம். பாவ நிவாரண பலியாக அவைகளை பலி செலுத்துகின்ற போது அவள் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பலிக்கு, அவருடைய சிலுவை மரணத்துக்கு அடையாளமாக நிலப்படமாக இருக்கின்றதை பார்க்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்ன? மரண தண்டனை. அந்த தண்டனையை யார் ஏற்றுக்கொள்கின்றார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அங்கு ஒரு மிருகம், ஒரு வெள்ளாட்டுக்கடாவோ இளங்காளையோ ஒரு புறாவோ நம்ம தகுதிக்கு ஏற்றவாறு பலி செலுத்தப்படுகின்ற போது அந்த பலி எங்களுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இதனுடைய வார்த்தையின் பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதனாலே அந்த பறவையினுடைய அந்த ரத்தம் சிந்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அதே வேளையிலே அந்த பலி செலுத்தல் கிறிஸ்துவின் சிலுவை பலிக்கு, அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு ஒரு நிலப்படமாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு அவருடைய மரணம், அவருடைய ரத்தம் நம்மை பாவங்களிலிருந்து மீட்கின்றது. அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நமக்கு உண்டாகிய இரட்சிப்பையும் இரட்சிப்பின் ஆசமத்தையும் நினைவு கூறும்படியாக நாம் திருவிருந்தை அனுசரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பானவர்களே. இங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது என்னவாய் இருக்கின்றது? அந்த நாட்களிலே பலிகளை செலுத்துகின்றவர்கள் ஆசாரியர்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் சபையினுடைய பாவங்களுக்காகவும், தங்களுடைய பாவங்களுக்காகவும் சபையினர் மற்றவர்கள் எங்களுடைய பாவங்களுக்காகவும் பலிகளை செலுத்துகின்றவர்கள் பலமுறை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதான் நியாயப்பிரமாணத்தின் ஒரு நியமனமாக இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பிரதான ஆசிரியனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரே தரம் நமக்காக அவர் பலியானார். நமது பாவங்களை நம்மை போக்கும்படியாக அவர் பலியானார் என்று பார்க்கிறோம். அவர் தமக்காக அவர் ரத்தம் மரிக்கவில்லை, பலி செலுத்தவில்லை. இதான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்ற ஒரு மேன்மையான ஒரு தன்மை என்று பார்க்கின்றோம். சரி, இயேசுவுக்கு பல நாமங்கள், பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று ஆசாரியன் என்று அவர் அழைக்கப்படுவார். ஆசாரியன் என்ற பெயரும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அது எபிரேய நிருபம் குறிப்பிடுகின்ற போது பிரதான ஆசாரியன் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன். மேய்ப்பர்கள் உண்டு, ஊழியர் உண்டு. ஆன பிரதான மேய்ப்பனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறோம். முதன்மையானவர் என்று பொருள்படக்கூடியதாக இருக்கின்றது பிரதான ஆசாரியன் என்று பார்க்கின்ற போது. அவர் பெரியவர் என்றும் அர்த்தப்படுகின்றது. ஆலயத்தை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லப்படுவது போல் ஆசாரியர்களிலே அவர் பெரியவர், பிரதானமானவர். ஊழியர்களிலே பிரதானமானவர் என்று பார்க்கின்றோம். இயேசுவுக்கு பல ஊழியங்கள் உண்டு. அதிலே ஒன்று ஆசரித்துவ ஊழியம் என்று பார்க்கின்றோம். எபிரேய நிருபன் சொல்லுகின்ற போது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே அவர் நித்திய பிரதான ஆசாரியனாக இருக்கின்றார். அவதான் நீங்கள் அநேக ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் தோன்றினவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் மரணத்தினாலே நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியினாலே அவர்கள் நித்திய ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படவில்லை. ஏற்கனவே வாசிக்கப்பட்டு எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவள் மரித்து போவதனாலே அவளுக்கு பின்னாலே அநேக ஆசாரியர்கள் நியமிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்றபடியினாலே மாறிப்போகாத ஆசரித்துவம் உள்ளவராக இருக்கின்றார். பாருங்கள், இவரோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கின்றார். அவருடைய இறைத்தன்மையும் பார்க்கின்றோம். என்றென்றும் சதகாலமும் பூர்வபூர்வமாய் அனாதியாய் நிலைத்திருக்கத்தக்கவர்
யாரு? இறைவன். இங்க இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர் வெளிப்பட்ட போதும், பூமியில மனிதனாக பிறந்த போதும், அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற நித்தியர், மாறிப்போகாத ஆசாரியர். புரிகிறதா? 7ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை தெரிவிப்பதிலே இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கின்றார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கின்றார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கின்றது, நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கின்றார். ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரம் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கின்றீர். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்றபடியினாலே மாறிப்போகாத ஆசரித்துவம் உள்ளவராய் இருக்கின்றார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கின்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றவராகியான். எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கின்றார். நித்தியர். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். பிதாவின் வலது பார்சத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கின்றவராய் இருக்கின்றார். அன்பானவர்களே, அவை நாம் கற்றுக்கொள்வதென்ன? இந்த பிரதான ஆசாரியனாகிய நமது இயேசு கிறிஸ்து அவர் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மாறாதவர், அழியாதவர், என்னென்றைக்கும் சதகாலமும் நிலைத்திருக்கின்ற ஒரு ஆசிரியராக இருப்பதனால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர்களே நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது, அவரை விசுவாசிக்கின்ற போது, அவர் நம்மோடு கூட, எங்களோடு கூட இருக்கின்றவராய் இருக்கின்றார். ஏன்னு சொன்னால், அவர் மரித்து பர்வத்துக்கு போறதுக்கு முன்பா தமது சீடர்களுக்கு சொல்கின்றார், ஏதோ உலகத்தின் கடைசி பரிந்தும் வரையிலும் உங்களோடு கூட இருக்கின்றேன். எங்களோடு கூட இருக்கின்றவர் சதகாலம். மற்ற ஆசாரியர்கள் எல்லாரும் இருந்தார்கள், மரித்தார்கள், இல்லாமல் போனார்கள். இவரோ மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சதகாலமும் ஜீவனோடு இருக்கின்றவர், மாறாதவராக நிலைத்திருக்கின்றார், எங்களோடு கூட இருக்கின்றார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவரும் அவருடைய வார்த்தைகளும் நிலையானது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவை நாம் கம்பீரித்து மகள வேண்டியவர்கள். நம்மை வழிநடத்த நம்மோடு கூட நித்திய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர் உயர்ந்த பிரதான ஆசாரியர் என்று பார்க்கின்றோம். ஏற்கனவே சொன்ன பிரகாரம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே உயர்ந்தோருமாய் இருக்கின்ற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கின்றார். பெரியவர் என்று அர்த்தம், முதன்மையானவர் என்று அர்த்தம், பிரதானமானவர் என்று அர்த்தம், எல்லோருக்கும் மேன்மையானவர் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னது போல் மேய்ப்பர்கள் என்று அநேகர்கள் உண்டு, ஊழியர்கள் என்று அநேகர் உண்டு. ஆனால் பிரதான மேய்ப்பர், நாட்கள் உண்டு, நாட்களும் பெரியவர். ஆலயம் உண்டு, ஆலயத்திலும் பெரியவர். ராஜாக்கள் உண்டு, ராஜாக்களிலும் பெரியவர், முதன்மையானவர், பிரதானமானவர். இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற ஆசாரியர்களில் பிரதான ஆசாரியர் அவர்தான். ஆசரித்துவ முறை சிலுவை மரணத்தோடு ஒளிந்து போய்விட்டது. இந்த ஆசரித்துவத்தை குறித்த அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று இந்த பிரதான ஆசாரியனுடைய சிறப்பு தன்மையை பார்த்து அவர் எவ்வாறு நமக்காக சிலுவையில மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து திருவிருந்தை ஆசரிப்பதற்காக இன்றைய தியானத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அன்பானவர்களே, உயர்ந்த பிரதான ஆசாரியன் சகரிய தீர்க்கதரிசி கூட அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் மகிமை பொருந்தினவர், தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்த ஆளுகை செய்கின்றவர், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், ஆசாரியராயும் இருப்பார் என்று சகரியா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்பார்களே, நித்திய பிரதான ஆசாரியர், உயர்ந்த பிரதான ஆசாரியர். அது மட்டுமல்ல, நமக்காக எங்களுடைய பிரதிநிதியாக எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற பிரதான ஆசிரியராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றதை பார்க்கின்றோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசிரியனாக
நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார், நமக்காக பரிந்து பேசுகின்றவராய் இருக்கின்றார். சில வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம் அன்பானவர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது முதல் 2 வசனத்தை பார்ப்போமாகில், அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகின்றான். தானும் பலவீனம் உள்ளவனான படியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயும் இருக்கின்றான் என்று பழைய ஏற்பாட்டு ஆசிரியரை குறித்து வேதம் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். மனுஷர்களுக்காக பலிகளை காணிக்கைகளை அவன் செலுத்துகின்றவனாய் இருக்கின்றான். ஆனால் அவனும் பலவீனமானவன், அவனும் மனுஷன். ரோமர் 8:33 அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, அவனுடைய நடுப்பையிலே பார்க்கின்ற போது, அவரே தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கின்றார், நமக்காக வேண்டுதல் செய்கின்றவர் அவரே. ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன், தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலே அவன் ஒரு மத்தியஸ்தனாக நின்று பரிந்து பேசுகின்றவனாக இருக்கின்றான். ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றவனாய் இருக்கின்றான், ஜனங்களுக்காக ஜெபிக்கின்றவனாய் இருக்கின்றான், ஜனங்களுக்காக பலிகளை செலுத்துகின்றவனாய் இருக்கின்றான். தேவனுடைய செய்தியை மனுஷர்களுக்கு அறிவிக்கின்றவனாகவும் இருக்கின்றான். பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கின்றவனாகவும் தேவனுடைய சித்தத்தை தெரியப்படுத்துகின்றவனாகவும் இருக்கின்றான். ஆனா இன்று ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கின்றவனாய் இருக்கின்றார், அவர் மத்தியஸ்தராய் இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது முதல் 2 வசனங்களிலும், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகின்றவராய் இருக்கின்றார். பாருங்கள், மரித்து உயிர்த்தெழுந்து பரத்தில் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே அழிந்து போகின்ற அனித்தியமான மரணத்துக்கு உட்படுகின்ற பலவீனமான ஒரு ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பலிகளை ஜனங்களுக்காக பலிகளை செலுத்தி பறந்து பேசுகின்றவனாய் இருக்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பலிகளை, ஒரே தரம் பலிகளை செலுத்தி அவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற, வேண்டுதல் செய்கின்ற ஒரு பிரதான ஆசிரியனாகவும் அந்த ஆசிரியனுக்குரிய அந்த செயற்பாடுடையவராக இருக்கின்றதை பார்க்கின்றோம் என்பானவர்கள். நீதிபராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகின்றார். இன்னும் இவரோ இவரை 7ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே வாசித்த பிரகாரம் இவர் என்னிடத்தில் நிலைத்திருக்கின்றபடியினால் மாறிப்போகாத ஆசைத்துள்ளவராய் இருக்கின்றார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கின்றவர்களுக்கு வேண்டுதல் செய்யும் படிக்கு, பாருங்கள், நமக்காக அவர் வேண்டுதல் செய்கின்றார். எப்பொழுதும் உயிரோடு இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பூமியில் இருந்த போதும் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நான் இவளுக்காக சீடர்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன் என்று ஒரு ஆழமான ஜெபத்தை எடுக்கின்றார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அதே விதமாய் அதே ஜெபத்தை நமது பிரதான ஆசிரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேவனுடைய சமூகத்திலே நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துவது மட்டுமல்ல, எங்களுக்காக அவர் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவராக மட்டுமல்ல, எங்கள் சார்பிலே அவர் அங்கே பிரதிநிதியாக இருந்து நமக்காக பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்கின்றார். எங்களுடைய பலவீனங்களின் போது பலப்படுத்தும்படியாக, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக, எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக, நாம் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாக, அநேகர் சக விசுவாசிகள் மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, ஆசிரியர் இருக்கின்ற பிரதான ஆசிரியராக இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்காக வேண்டுதல் செய்கின்றவராய் இருக்கின்றார். அன்பானவர்களே, எதற்காக? குறிப்பாக நாம் இன்னும் பரிசுத்த ஜீவம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எவ்வளவு சாக்கியத்தை பெற்றவர்களாய் இருக்கின்றோம். எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற, வேண்டுதல் செய்கின்ற ஆசிரியனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகனாய் கொண்டிருப்பதில்லை.
அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்த பிரதான ஆசாரியனாக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அன்பானவர்களே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் என்ன செய்கின்றான்? ஜனங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக, மிருகங்களை பலி செலுத்தும்படியாக, பாவ நிவாரண பலியாக ஒரு காளையோ ஒரு ஆட்டுக்கடாவையோ பலி செலுத்தி சர்வாங்க தனுப்பலிகளை செலுத்தும்படி, அக்கௌண்ட்மனை செலுத்தும்படியாக அவன் என்ன செய்கின்றான்? அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கின்றவனாக இருக்கின்றான் என்று பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் லேவியராகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கின்றவனாக பிரதான ஆசாரியன் இருக்கின்றான். அங்கே ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலியை செலுத்துகின்றவனாக, சர்வாங்கத்தான பலிகளை செலுத்துகின்றவனாக அவன் அங்கே ஒரு முறை அவன் ஆழ்த்துக்களை செல்கின்றவனாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள். அதை உதாரணப்படுத்தி எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கின்றபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியா பற்றி கொண்டிருக்க கடவோம். அவதானித்துக் கொள்ளுங்கள், வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போனவர் எங்களுடைய ஆசிரியனாகிய இயேசு கிறிஸ்து. எபிரேய நிருபம் 6ஆம் அதிகாரத்திலேயும் குறிப்பிடுகின்ற போது சொல்லுகின்றார், குறிப்பாக 20வது வசனத்திலே, 19ஆம் 20ஆம் வசனங்களிலே, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. திரைக்குள்ளாக என்று சொல்லுகின்ற போது எருசலேம் ஆலயத்தில் உள்ள திரைச்சிலையை குறித்து பேசப்படுவதை பார்க்கின்றோம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நித்திய பிரதான ஆசிரியராக நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கின்றார். மெய்யான அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கின்ற பரிசுத்த ஸ்தலத்திலே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கின்ற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், பாருங்கள், பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக நம்முடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கின்றார். இங்க ஏற்கனவே சொன்ன பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரிசுத்த ஸ்தலம் கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயமாகிய எருசலேமின் தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த திரைச்சிலைக்கு பின்னால் இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசிரியன் பிரவேசித்து சர்வாங்க தனுப்பலிகளை செலுத்துகின்றான் ஜனத்துக்காக. அந்த திரைக்குள்ளாக பிரவேசிக்கின்ற அந்த பிரதான ஆசாரியன் பிரவேசித்து செய்கின்ற அத்தனை ஆசரித்துவ முறை, வழிபாட்டு முறைகளையும் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஒரே தரம் பாவ நிவாரண பலியாக தானே மரித்து அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் பிரவேசிப்பது போல் தேவ சமூகத்துக்குள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் இன்று நம்மையும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்குள்ளே கொண்டு செல்வதற்கு, வரவேற்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. அவை பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பலியை செலுத்தியது போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பலியாகிய அவரே நமக்காக மரித்து அவர் ஆலயத்தின் திரைச்சிலையை இரண்டாக கிழித்து அவர் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திலே அவர் பிரவேசித்து அவர் பிதாவின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கின்றார். நம்மையும் அங்கே கொண்டு செல்கின்றவராக இருக்கின்றார். அதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கின்ற போது எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வேற நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நம்மை அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லும்படியாக
இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு பலி செலுத்தல் நிறுத்தப்படுகிறது. தேவாலயத்தின் பலி செலுத்துகள் ஆசரித்து முறைகள் நிறுத்தப்படுகிறது. இவரே இன்றும் பலிகளை செலுத்தி தானே நமக்காக பாவ பலியா மரித்து அவர் ஆசிரியராக உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திலே நமக்காக வேண்டு செய்கின்றவராக இருக்கின்றார். இதையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். நாங்கள் திருவிருந்திலே பங்கு பெற்றுகின்ற போது இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போது எங்களை பரிபூர்ணப்படுத்துகின்ற பிரதான ஆசாரியனாக இருக்கின்றார். பெர்ஃபெக்ட் ஆக்குகின்ற ஒரு பிரதான ஆசாரி, பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். 10-14 வசனத்திலே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்க, இயேசுவுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தம் சிந்தனை நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிற போது, அன்பானவர்களே, நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற போது, மன்னிக்கப்பட்ட போது நாங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம். அதனால்தான் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்தவான்கள் இன்னும் சரீரத்திலே நாம் இருப்பதனாலே, இவனுடைய பலவீனங்களினாலே, அறியாமையினாலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களிலும் இருந்து நாம் மனந்திரும்புதலுக்கு கூடாக தொடர்ந்து பரிசுத்தமாகின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் ஒன்று கொண்டிருக்க அப்போஸ்தலனாகிய பவுல் 20 எழுதுகின்ற போது ஆரம்பத்திலே சொல்வார், பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாக ஆகின்றவர்களுக்கும் எழுதுகின்றேன் என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அதே வழியிலே நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தம் சாங்க்டிஃபை பண்ணப்படுகின்றவர்களா இருக்கின்றோம், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம் என்பானவர்களே. இது யாரால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவினால். யாரால் தொடர்ந்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம்? இயேசு கிறிஸ்துவினால், பரிசுத்த ஆவியினால். இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆறுதல் செய்கின்றவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தினவனாயும் நிற்பான். பழைய ஏற்பாட்டிலே ஒரே பலியை அநேக தரம் பலி செலுத்துவான். என்னதுக்காக? தொடர்ந்து பரிசுத்தமாக்குவதற்கு. ஆனா இவரோ, இயேசு கிறிஸ்துவோ, நமது பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் வலது பாசத்திலே உட்கார்ந்து பாருங்க. சிலுவை மரணத்தை நாங்கள் திருவந்தி அனுசரிக்கின்ற போது நினைவு கூற வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவோ, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி ஒரே தரம் மரித்து என்னென்றைக்கும் இதனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்றார். பிசாசை, சத்துருவை அவனை அழித்து போடும்படி அவர் பொறுமையோடு காத்திருக்கின்றார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகின்றவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கின்றார். ஏனெனில் பரிசுத்தப்படுகின்றவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கின்றார். எபிரேயர் 10 வாசிக்கின்றோம் என்பார்களே, அவர் தமது மரணத்தினாலே நம்மை பூர்ணப்படுத்துகின்றார், பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார், இன்னும் பெர்ஃபெக்டாய் பூர்ணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற பிரகாரம் இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை ஆக்கின்றவராய் இருக்கின்றார். அதனால்தான் 1 யோவான் 1ஆம் எழுதப்பட்டிருக்கின்ற நாம் பாவங்களை அறிக்கை செய்தான் நம்மை நிவர்த்தி செய்கின்றவர், நம்மை பரிசுத்தமாக்கின்ற, நமது குற்றங்களை மன்னிக்கின்ற அவருடைய ரத்தம் போதுமானதாக இருக்கின்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, திருவிருந்தை நாங்கள் ஏனோ தானோடு அனுசரிக்க கூடாது. அவருடைய ரத்தம் சிந்தலுக்கு கூடாக, அவருடைய காயங்களுக்கு கூடாக, அவருடைய மரணத்துக்கு கூடாக நமக்கு உண்டாகிய பாவ மன்னிப்பையும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு கூடாக நாம் ஒரு புதிய மனிதனாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் பருவத்திலே வானத்துக்கு ஏறி போனது போல் நாம் பரலோகத்துக்குள் ஏறி போவோம். அவர் பிதாவின் வலது பட்சத்திலே வீட்டிருக்கிறது போல் நாமும் அவரோடு கூட பரலோகத்திலே இருப்போம். அவர் உயிரோடு இருக்கின்றதே சொல்கின்றார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உயிரோடு இருக்கின்ற போது சொல்கின்றார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நமக்காக ஆயத்தம் படுத்தி அவர் ஆயத்தப்படுத்துவார். எப்படி? மரணத்துக்கூடாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போய்
மீண்டும் வந்து நம்ம என்ன செய்ய அழைத்துக் கொண்டு போவார். பாருங்கள் எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியனாக அவர் இருக்கின்றார். எங்களை தேவனிடத்தில் நெருக்கமாக்குகின்ற பிரதான ஆசிரியர், தேவனோடு ஐக்கியப்படுத்துகின்றவர். கிறிஸ்து பிரியமானவர்களே, நமது பாவங்கள் அக்கிரமங்கள் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் அவருக்கு தூரமாகி விட்டோம், புறம்பானவர்களாகி விட்டோம். ஆசாரியனிடத்திலே நாங்கள் போகின்றோம். ஆசாரியன் நமக்காக வேண்டுதல் செய்து பலிகளை செலுத்துகின்ற போது நமது ஆண்டவரோடு நம்மை ஒப்புரவாக்குகின்ற ஒரு ஊழியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே செய்து கொண்டிருந்தார்கள். ஒரே தரம் இவர் மரித்து நம்ம என்ன செய்கின்றார்? நம்மை அவர் பிதாவோடு சதகாலமும் நித்தியமாக ஒப்புரவாக்கி விடுகின்றார், ஐக்கியப்படுத்தி விடுகின்றார். அதுதான் நாம் எபிரேயர் 10 பார்க்கின்றோம். 19ஆம் அதிகாரத்தின் அடுப்பதிலே பார்க்கணும். தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிய மார்க்கத்தை அவர் நமக்கு உண்டு பண்ணினார். எதற்காக? பிதாவிடத்திலே போய் சேரும்படியாக, பரலோகத்திலே பிரவேசிக்கும்படியாக, தேவனோடு பரலோக ராஜ்யத்தின் உள்ளவரோடு ஐக்கியப்படும்படியாக. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கின்றபடினாலே, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடினாலும், துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்டு இதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையுள்ள இதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடுவோம். யாரிடத்திலே? அவரிடத்திலே சேரக்கடுவோம், அவரோடு ஐக்கியப்படுவோம். இது யாராண்டானது? அந்த மார்க்கத்தை, அந்த பரலோகத்துக்குள் பிரவேசிக்கவும், தேவனிடத்திலே செல்லவும், அவரிடத்திலே சேரவும், அவரோடு ஐக்கியப்படவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கூடாக நமக்கு ஒரு மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நானே வழி, சத்தியம், ஜீவன். அவரினால் தான் நாங்கள் பரலோகத்துக்கு செல்லவும், பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படவும் நமக்கு மார்க்கம் இருக்கிறது என்பார்களே. இதை எவ்ரி நிருபன் சொல்கின்ற போது, இந்த பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து தனது மரணத்துக்கூடாக ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டு பண்ணினார், பரலோகத்திலே பிரவேசித்து பிதாவோடு ஐக்கியப்பட. அது மட்டுமில்லை, எங்களுக்கு உதவி செய்கின்ற பிரதான ஆசாரியர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் குறிப்பாக 18வது வசனத்தில் எழுதிப்பதை பார்க்கின்ற போது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். நாம் பாவச்சென எழுப்புண்டு சோதிக்கப்படுகின்ற போது, பிசாசினாலும் பிசாசின் தந்திரத்தினாலும் இந்த உலக காரியங்களாலும் எங்களுடைய பலவீனங்களாலும் நாங்கள் சோதிக்கப்படுகையில், அந்த சோதனையை வெற்றி கொள்வதற்கு அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கின்றார். உதவி செய்கின்ற பிரதான ஆசாரியன். ஜெபம் பண்ணுங்கள் அன்பானவர்களே. இவ்வாறான பாவ சோதனைகள் அகப்படுகின்ற போது, ஆசாரியன் தன்னுடைய போதனைகளுக்கூடாக, தன்னுடைய வழிநடத்தலுக்கூடாக ஜனங்களை பாவத்திலிருந்து தப்பிவிக்கின்ற போதனைகளை அவன் செய்கிறது போல, உதவி செய்கிறது போல, பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசிரியனாய் இருந்து நமக்கு பாவத்தை வெற்றி கொள்ள உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார் என்பானவர்களே. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கின்ற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கின்றார். ஆதலால் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், தைரியமாய் கிருபையான தண்டையிலே சேரக்கடவோம். அவை நாம் என்ன உதவி செய்கின்ற ஆசாரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த உதவி செய்கின்ற பிரதான ஆசாரியர். பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிற்கு விலகினவரும், வானங்களிலும் உயர்ந்தோருமா இருக்கின்ற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கின்றார். இப்ப 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம் 26ஆம் வசனத்திலே,
எப்படியாப்பட்ட பரிசுத்த ஆசாரியன், குற்றமற்ற ஆசாரியன், மாசில்லாத ஆசாரியன், பாவங்களுக்கு விலகினவர், பாவிகளுக்கு விலகினவர். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் அவர்கள் மனுஷர்கள், அவருடைய அசுத்தம் உண்டு, குற்றம் உண்டு, மாசு உண்டு. அவர் அதனால்தான் அவர் தங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும், சபையினருக்காகவும் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இவரோ பரிசுத்தராய் இருந்தபடினால், குற்றமற்றவராய் இருந்தபடினால், மாசில்லாதவராய் இருந்தபடினால் அவர் நமக்காக பலியை செலுத்திய பிரதான ஆசிரியனாக இருக்கின்றார். தம்மை தாமே பலியிட்டதினாலே அவர் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் செய்து முடித்தார். அதாவது ஒரே தரம் எங்களுக்காக பரிகாரம் செலுத்திய பிரதான ஆசாரியன். அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக இரக்கம் உண்மையில பிரதான ஆசிரியராக இருக்கின்றார் என்று எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் அவர் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசிரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காம், பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காம் நாள்தோறும் இயேசு கிறிஸ்து தன்னை பலியிடவில்லை. அதனால தான் நாம் சொல்ற ஒரே தரம் அவர் நமக்காக பலியானார். அநேக வசனங்கள் உண்டு, நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்க அன்பானவர்களே, கொடுத்த அந்த வசனங்களை. அது பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து நமக்கு இருப்பதனாலே, நித்திய பிரதான ஆசிரியர் நமக்கு இருப்பதனாலே, உயர்ந்த முதன்மையான பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறதுனாலே, எங்களுக்காக அவர் பிரதிநிதியாகி எங்களை பிரதிநிதிப்படுத்தி பரிந்து பேசுகின்ற பிரதான ஆசிரியனாக இயேசு கிறிஸ்து இருப்பதனாலே, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்த பிரதான ஆசிரியனாக இருக்கின்றதுனாலே, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே நமக்காக அவர் பாவனிமான பலியாக, சர்வாங்கத்தான பலியாக மரித்த பிரதான ஆசிரியனாக இருப்பதனாலே, பரலோகராஜ்யத்திலே பிரவேசித்த மகா பிரதான ஆசிரியனாக இருக்கிறதுனாலே, எங்களை பரிகுணப்படுத்துகின்ற பிரதான ஆசிரியன் இருக்கிறதுனாலே, தேவனோடு எங்களை ஐக்கியப்படுத்துகின்ற, நெருங்கி கிட்டிச்சேர பண்ணுகின்ற பிரதான ஆசிரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனாலே, எங்களுடைய பலவீனங்களில், எங்களுடைய இக்கட்டான நிலைகளில் எல்லாம் நமக்கு உதவி செய்கின்ற பிரதான ஆசிரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனாலே, பாவமில்லாத பரிசுத்த பிரதான ஆசிரியனாக இருந்து நமக்காக தம்மை தாமே பரிகார பலியாக செலுத்திய பிரதான ஆசிரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனாலே, நாம் இயேசுவை உறுதியாக பற்றிக் கொள்வோமாக. பிரதான ஆசிரியனாக இயேசுவை உறுதியாக பற்றிக் கொள்வோமாக. இப்படி 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பா 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். பிரதான ஆசிரியர் இயேசுவிடத்திலே தைரியமாக பரிசுத்தத்தோடு சேர்வோமாக. இப்படி 4:16 சொல்லுகின்றது, தைரியமாய் கிருபை சேர கடவுள். நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாசியின் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபை தண்டையிலே சேர கடவுள். பொறுமையுடன் பிரதானாசனாய இயேசுவை நோக்கி ஓடுவோமாக. இவரை 12ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குற முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நிமித்திருக்கின்ற ஓட்டத்தில் பொறுமையோடு கடவுள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷம் என்ன? அவர் சிலுவை மரணத்துக்கு கூடாக நாங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படுகின்றோம், பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுவோம், பாவத்திலிருந்து கழுவப்படுவோம், அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம், மரித்து பரலோகத்திலே இருப்போம். அவருடைய மரணத்தினாலே பாவத்திலிருந்த விடுதலை, மீட்புண்டாகிற என்ற அந்த சந்தோஷத்தினாலே அவர் தமக்கு ஏற்பட்ட அவமானத்தை, சிலுவையை சகித்தார் என்பார்கள். காரை துப்பினார்கள், பொய்யாய் குற்று சுமத்தினார்கள், நிந்தித்தார்கள், பரியசித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார். இவையெல்லாம் ஏன் சகித்தார்?
நமக்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் அவருடைய மரணத்தினாலே உண்டாகிறது என்ற அந்த சந்தோஷத்தினாலே அவர் தமக்கு ஏற்பட்ட விபரீதங்களை எல்லாம் அவர் சகித்தார். அவருடைய சிலுவை மரணத்தினாலே நாம் ரட்சிப்பு பெற்றவனாய் இருந்தால் நமக்கு ஏற்படுகின்ற சகல விதமான விபரீதங்களையும் நாங்கள் சகிக்கின்றவாயிருப்போம். விசுவாச வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சகல போராட்டங்களும் சகிப்போம் என்பார். இன்னுமா கிருபையை பற்றி கொள்கின்றாய் இருக்க வேண்டும் என்பானவர்களே. இவர் நிறுவனம் சொல்கின்றார் 12ஆம் அதிகாரத்திலே 28-29 வசனங்களே, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகின்றவர்களாகிய நாம். அசைவில்லாத ராஜ்யம், பரலோராஜ்யம் அசையாத ராஜ்யம் என்பானவர்களே. அங்கே பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாய் நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் திருவிருந்தை அனுசரிக்க வருகின்ற போது எங்களுடைய பிரதான ஆசிரியனுடைய மரணத்தினாலே, அவருடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு உண்டாகிய அந்த மேன்மையை நினைத்து பாருங்கள். பிரதான ஆசிரியன் பழைய ஏற்பாட்டிலே செய்து வந்த சகலவிதமான ஆசரித்துவ முறைகளையும் வழிபாடுகளையும் ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளையும் தொழிற்பாடுகளையும் அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். எதற்காக? நமது மீட்புக்காக, ரட்சிப்புக்காக. இன்னும் அவர் உயிரோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். அவரிடத்திலே முழுமையாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து எங்களுடைய விசுவாசத்தை உறுதியாக பற்றிக் கொள்வோம். தைரியமாய் அவரிடத்திலே சேருவோமாக, அவரிடத்திலே போவோமாக. பொறுமையுடன் அவர் நோக்கி விசுவாசத்திலே ஓடுவோமாக. அவருடைய கிருபையை நாங்கள் பற்றிக் கொள்வோமாக. ஜெபமாக. பரலோகத்திலேயே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கின்றோம், சோஸ்தரிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலிகளை செலுத்துகின்றவனாய் இருக்கின்றான். அவன் பலமுறை பலிகளை செலுத்த வேண்டியவனாய் இருக்கின்றான். இவரோ பிரதான மகா பிரதான ஆசிரியராக இருந்து பழையேற்பாட்டு ஆசாரியன் செய்த அனைத்து வழிபாட்டு முறைகளையும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் அவர் நிறைவேற்றி நமது பாவனையான பலியாக, சர்வாங்கத்தான பலிகளாக, பாவனையான பலியாக சிலுவையிலே மரித்து நம்மை மீட்டு நம்மை சொந்தமாக்கி கொண்டதற்காக பரலோகத்தின் தகப்பனே உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். தேவர் நமக்காக இன்னும் பரிந்து பேசுகின்ற ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருப்பதற்காக பிதாவாகிய தேவனே உங்களை துதிக்கின்றோம், சோஸ்தரிக்கின்றோம். தேவரீர் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்ற உறுதியோடு விசுவாசத்தோடு நமது பாவங்களுக்காக செலுத்தப்படத்தக்க வேறொரு கிருபாதார பலி இல்லாததினாலே நாம் துணிரமாகவும் மறைமுகமாக இந்த பாவத்துக்குள்ளும் கடன் செல்லாதபடிக்கு நாம் பரிசுத்தையும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலுமாக நாம் திருவிருந்தை அனுசரிக்கின்ற போது நாம் சிலுவை மரணத்துக்கூட உண்டாகிய ரட்சிப்பின் ஆசைகளை நினைவு கூறவும் என்று எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கின்றோம், பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். இது போன்ற கிருபை சுவிசேஷ தமிழ் திருச்சபையின் நிகழ்வுகளை காண கிரேஸ் காஸ்பல் தமிழ் சர்ச் டொராண்டோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.